இங்க சிந்து பண்ண ஒரு சூப்பரான விஷயம் தான் இப்ப பாத்தீங்கன்னா சிந்துவோட வாழ்க்கையை காப்பாத்த போகுது அப்படின்னே சொல்லலாங்க. என்னதான் சிந்து நான் இந்த வீட்டுக்கு நல்ல பேரா வாங்கி கொடுத்தாலும் நல்லது பண்ணாலுமே இந்த அன்னபூரணிக்கு சிந்து மேல இருக்கிற கோவம் கொஞ்சம் கூட குறையவே மாட்டேங்குதுங்க. கூடிய சீக்கிரத்துல அதை குறைஞ்சு சிந்துவை தன்னோட மருமகளா அன்னபூரணி ஏத்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் நீங்க என்ன நினைக்கிறீங்க, சிந்துவும் சிவாவும் ஒன்னு சேர்ந்தா நல்லா இருக்குமா இல்லையா அப்படிங்கறதையும் நீங்க சொல்லுங்க. இந்த பக்கம் சிந்து பண்ண ஒரு நல்ல விஷயம் அம்மன் நகையை யாரு உண்மையிலேயே திருடினது, அதுக்கு காரணம் யாரு அப்படிங்கிற விஷயம் தெரிய சோ அது எல்லாரும் முன்னாடியுமே சொல்லிட்டா. இதனால இசக்கிய வேற வழி இல்லாம போலீஸ் அரெஸ்ட் பண்ணியும் போயிட்டாங்க. ஆனா மகாவுக்கு பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வைத்தறிச்சலா இருக்கு. ஏன் தம்பியை போய் இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அன்னபூரணி மேல பயங்கரமான கோபம் வருது. அதே மாதிரி சிந்து மேலேயும் கோபம் பயங்கரமா வருது. நம்ம அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டோம்னா அவ இப்படி ஒரு பிளான் பண்ணி என் தம்பியவே ஜெயிலுக்கு அனுப்பிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான கோபத்திலையும் பாத்தீங்கன்னா இன்னொரு பக்கம் எப்படியாவது அவனை நம்ம காப்பாத்தி ஆகணும், இல்லைன்னா அவனோட வாழ்க்கையே போயிருமே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. ஏன் அப்படின்னா இந்த சொத்து முழுக்க தன்னோட தம்பிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நினைச்சு பிளான் பண்ணி காயத்ரியை கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த விஷயம் நடந்ததுனால அதெல்லாம் போயிருமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா அன்னபூரணியே சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறமும் இந்த வாழ்க்கை என்னோட பொண்ணுக்கு வேண்டாம். ஸோ இப்படிப்பட்ட ஒரு கேவலமானவன் என் பொண்ணுக்கு புருஷனா இருக்கவே கூடாது, அதை நான் என்னைக்குமே அனுமதிக்கவே மாட்டேன். ஸோ எப்போ இவன் இந்த வீட்டுக்கு இப்படி ஒரு துரோகம் பண்ணானோ அப்பவே அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இதுக்கப்புறம் அவன் இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இதனால மகா பாத்தீங்கன்னா பயங்கரமா ஆடி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்ம அன்னபூரணி கிட்ட பேசினா ஒண்ணுமே ஆக போறதில்ல அப்படின்னு நினைச்சு காயத்ரி கிட்ட போயிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லி பாக்குறாங்க. ஆனா எதுக்குமே காயத்ரி கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. உங்களோட தம்பி கூட எல்லாம் என்னால வாழவே முடியாது. அவன் கட்டின தாலியை நான் சுமந்துக்கிட்டு இருக்கேன்னா அதை விட எனக்கு வேற அசிங்கம் எதுவுமே கிடையாது. என் அம்மா சொல்லிட்டாங்க, அவங்க என் மனசை புரிஞ்சுக்கிட்டாங்க, எனக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நான் அம்மா கிட்ட உடனே சொல்லிட்டு எனக்கும் இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் தாலியை நான் உடனே எடுக்க தான் போறேன் அப்படின்னு சொல்ல என் மகாவுக்கு அதிர்ச்சி மேல அதிர்ச்சியா இருக்கு. என்னடா இவ என்ன சொன்னாலுமே கொஞ்சம் கூட ஒத்துக்கவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு ஒரு பக்கம் மகாவுக்கும் தோணிக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் காயத்ரி ரொம்பவே ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க, இதுக்கு மேல இதை பத்தி நீங்க என்கிட்ட எதுவுமே பேசவே கூடாது, தயவு செஞ்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் சிந்துவுக்கு ஆனா தெரியும், ஆனா இந்த விஷயத்துல இசைக்கு மட்டுமே இன்வால்வ் ஆகல. மகாவத்தை சொல்லி தான் இந்த விஷயத்தை இசைக்கு செஞ்சிருக்கா அப்படிங்கிற விஷயம் சிந்துவுக்கு தெரியும். ஆனா வீட்டுல இருக்கிற யார்கிட்டயுமே மகாவை காட்டி கொடுக்கல சிந்து. ஏன்னா அப்படி காட்டி கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க சிவாவுக்கும் மகாவுக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை வந்துடும். தன்னோட அம்மாவே இப்படிப்பட்ட ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்காங்களே அப்படின்னு நினைச்சு சிவா ரொம்பவே கஷ்டப்படுவான் அப்படின்னு நினைச்சுதான் சிந்து இந்த விஷயத்த மறைச்சு வச்சிருக்காங்க. ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா சிவாவுக்கு ஒரு டவுட் வருது. சிந்து கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது சிவா சொல்றாரு, ஏன் சிந்து, இந்த மாதிரி அம்மன் நகையை திருடின விஷயத்துல எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. இந்த விஷயத்த இசைக்கு மட்டும்தான் பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிறியா? எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருந்துதான் இதை பண்ண வச்சிருக்காங்களோன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்லும் போது இதை கேட்டு சிந்து அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன இது, டாக்டர் ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிறாரு? மகா அத்து மேல ஒருவேளை டாக்டருக்கு சந்தேகம் வந்துருச்சோ? ஒருவேளை மகாத்தை தான் இதை சொல்லி இசைக்கு செஞ்சா அப்படின்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா டாக்டர் ரொம்ப பாவம், மகாத்தைக்கும் டாக்டருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிருமே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டரே, இதெல்லாம் இசைக்கு தான் பண்ணியிருப்பான், என்னை அவமானப்படுத்தணும், என்ன இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணிட்டான், மற்றபடி வேற யாரும் இதுல இருக்க மாட்டாங்க அப்படின்னு சிந்து எப்படியோ சொல்லி உழப்புறாங்க. ஆனாலுமே சிவாக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே தான் இருக்கு. இல்ல சிந்து, நீ சொல்றது ஓகே தான், ஆனாலும் என்னால இதை நம்புற மாதிரி இல்ல. இசக்கியால இதை தனியா செய்யற அளவுக்கு தைரியம்லாம் அவனுக்கு கிடையாது. வேற யாரும் சொல்லி கொடுத்து அவன் அந்த தைரியத்துல தான் இதெல்லாம் பண்ணியிருப்பான். கூடிய சீக்கிரத்துல இதுக்கான காரணம் யாரு அப்படிங்கறத நான் முழுசா கண்டுபிடிக்கிறேன். அப்போ தெரியும் இந்த விஷயத்துல வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவாவும் ரொம்பவே கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறாரு. ஸோ இதனால பாத்தீங்கன்னா சிந்துவுக்கு கொஞ்சம் லைட்டா பயம் வந்துடுது. ஒருவேளை இந்த உண்மை தெரிஞ்சிச்சு அப்படின்னா என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. சரி, அப்போதைக்கு அதை நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இந்த பக்கம் மகா எவ்வளவோ தூரம் போராடிக்கிட்டு இருக்காங்க, எப்படியாவது தன்னோட தம்பியை வெளியே எடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு. ஜெயில இருக்கிற இசைக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்காரு. ஸோ நம்ம அவசரப்பட்டு இப்படி ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோமே, இப்போ நம்ம வாழ்க்கையே இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டுருச்சு, அக்கா நம்மளை வெளியே எடுப்பாங்களா என்னன்னு கூட தெரியலையே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒன்றும் புரியல. காயத்ரி கூட நான் நல்லபடியா வாழணும், அந்த சொத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு நினைச்சோமே, இப்போ அதெல்லாம் இல்லாம இப்படி ஜெயில உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மகா எவ்வளவோ தூரம் சிவா கிட்ட போயிட்டு கெஞ்சின்னு கெஞ்சுறாரு, அதுக்கப்புறம் ஆறுமுகம் கிட்ட போயிட்டு கெஞ்சுறாரு. ஆனா யாருமே இதுக்கு ஒத்து வரவே மாட்டேங்கிறாங்க.
எசகி பண்ணது ரொம்ப பெரிய நம்பிக்கை துரோகம். அவனுக்காக வந்து எப்பயுமே பறிஞ்சு பேசிக்கிட்டு நீ எங்க கிட்ட வந்துடாதம்மா அப்படின்னு சிவாவும் சொல்லிடுறாரு. அதே போல ஆறுமுகம், பைரவி எல்லாருமே சொல்லிடுறாங்க. இப்போ வேற வழியே இல்லை, நம்ம போயிட்டு அன்னபூரணி கிட்ட காலில் விழுந்தாவது நம்ம கெஞ்சி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுதான் வந்து மகா வந்து பிளான் பண்றாங்க. ஸோ அன்னபூரணி உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது நேராவே போயிட்டு, அக்கா நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்க்கா, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்ச நேரம் நீங்க பொறுமையா கேளுங்கக்கா. இந்த வீட்டு மாப்பிள்ளக்கா இசக்கி, உங்க மாப்பிள்ளை இசக்கி ஏதோ அவன் தெரியாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டான். அதுவும் சிந்துவை பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டு முட்டாள்தனமா இப்படி பண்ணிட்டான். அவன் பண்ணது தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக அவனுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கணுமா? அதுவும் நம்ம காயத்ரி கிட்ட இருந்து அவனை பிரிக்கிறேன்னு சொல்றீங்க, இது எப்படிக்கா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க மகா பாத்தீங்கன்னா பயங்கரமா அழுது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அன்னபூரணி பாத்தீங்கன்னா பயங்கர கோபத்துல, இங்க பாரு மகா, நீ உன் தம்பிக்கு வந்து பறிஞ்சு பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு என்கிட்ட வராத, நான் ஏற்கனவே உன்கிட்ட சொல்லிட்டேன். இப்ப சொல்றதுதான் நான் எப்பயுமே சொல்றது, என் பொண்ணு காயத்ரிக்கு இப்படிப்பட்ட ஒருத்தனோட வாழணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவளுக்கு விருப்பமே இல்லாம அவசரப்பட்டு இந்த ஒரு கல்யாணம் நடந்துருச்சு. ஆனா இதுக்கப்புறமுமே வந்து என் பொண்ணு கஷ்டப்படணும், அழுகணும் அப்படின்னு நான் நினைக்கவே மாட்டேன். அவளுக்கு பிடிச்ச பையனை நான் கல்யாணம் பண்ணி வைக்கத்தான் போறேன். அது மட்டும் இல்லாம எசக்கிக்கும் என் பொண்ணுக்கும் நடந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே நான் பிரிக்கத்தான் போறேன். இது நடக்கத்தான் போகுது, அதுவும் இன்னும் 1-2 நாள்ல நடக்கத்தான் போகுது. அதை நீயும் பார்க்கத்தான் போற. இதுக்கப்புறமும் எசக்கி இந்த வீட்டுக்குள்ள என்னைக்குமே கால் எடுத்து வைக்கவே கூடாது, வைக்கவும் முடியாது, அதுக்கு நான் அனுமதிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூரணி ரொம்பவே கோவத்துல சொல்றாங்க. மகா சொல்றாங்க, அக்கா அக்கா ப்ளீஸ்க்கா இப்படியெல்லாம் நீங்க சொல்லாதீங்கக்கா, அவன் எதுக்காகக்கா இப்படி பண்ணா? அந்த சிந்துவை எப்படியாவது வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு தானக்கா அப்படின்னு சொல்ல, சிந்துவை வெளியே அனுப்புறதுக்கு 1000 காரணம் இருக்கு. அதுக்காக அம்மனோட நகையை தான் இப்படி திருடி கேவலமா ஒரு பொண்ணு மேல பழிய தூக்கி போடணும்னு என்ன அவசியம் இருக்கு? இதுலயே தெரியலையா அவனோட புத்தி எப்படிப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்டவனுக்கு போய் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு அவ்வளோ அருவெருப்பா இருக்கு. இங்க பாரு மகா, இதுக்கப்புறமும் நீ எசக்கிய பத்தி ஏதாவது பேசணும்னு நினைச்சு என்கிட்ட வந்தனா தயவு செஞ்சு நீ என்கிட்ட பேசவே வராத. இதை இத்தோட முடிச்சிடு, நான் சொன்னதுதான் அப்படிங்கிற மாதிரி வந்து இங்க அன்னபூரணி வந்து சொல்லிடுறாங்க. மகாவுக்கு என்ன பண்றதே தெரியல. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே அதிர்ச்சியாகி வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆளுக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து கெஞ்ச வேண்டியதா இருக்கு எல்லார்கிட்டையும் போயிட்டு. ஆனா எல்லாருமே என்னை வந்து கேவலப்படுத்தி அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த சிந்து தான். அந்த சிந்துவை நான் சும்மாவே விட மாட்டேன். அவளை நான் படுத்துற பாடல அவ என்ன ஆகுறான்னு மட்டும் பாருங்க. இப்படி நான் எல்லார்கிட்டயுமே போயிட்டு கேவலமா கெஞ்சுற அளவுக்கு என்னை கொண்டு வந்து விட்டுட்டால. நான் என் தம்பியை வெளியே எடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த வேலையை நம்ம சீக்கிரமா பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த சிந்துவுக்கு இருக்கு. இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல சிந்துவால நிம்மதியா இருக்க முடியாது. நான் பண்ற டார்ச்சர்ல அந்த சிந்துவை இந்த வீட்டை விட்டு ஓடுற அளவுக்கு நான் பண்றேனா இல்லையான்னு பாரு. இந்த மகாவை அவ்வளோ சீக்கிரமா வந்து எடை போடக்கூடாது யாரும். இந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த மகா யாரு என்ன அப்படிங்கறத காட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மகா வந்து தனக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான வில்லி பிளான்லாம் வந்து போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமும் மகா என்ன பண்ண போறாங்க, அதனால இந்த வீட்டில் என்ன பிரச்சனைகள் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெகுலரா பார்த்து தெரிஞ்சுக்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.